A very, very good morning to everybody. I hope you all are fine. You all are staying safe and you're studying too. So, are you all studying? So, when it comes to English, need not by heart everything. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. Whatever I am teaching in the class, you listen the class wholeheartedly. Okay? ஏனோ தானோன்னு இல்லாமல் முழு மனசோட கிளாஸை கவனிங்க. Just try to understand what I am teaching and then try to replicate in your exams. Okay? புரிஞ்சதை வச்சு எழுதணும். ஓகேயா? கொஷின் ஆன்சர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே யூ நீட் நாட் பை ஹார்ட். ஓகே, அது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் and write it in your own words. Okay, but the thing is that you should not commit any grammatical errors. Grammatical error இல்லாமல் எழுத தெரியும் அப்படின்னா புரிஞ்சதை வச்சு அழகாக எழுதலாம். இல்லைப்பா நான் grammatical errors எனக்கு வரும் அப்படின்னா that means you have to study, you have to by heart some of the phrases. Okay, so now we have come to the poem section of unit 5. So the river. Okay, the river. I want you to take your book and turn to page number 141. Okay, so this poem is written by Caroline Ann Bowles. Caroline Ann. Okay, she was a poet and her husband was also a poet laureate in the British court. Okay, so poet laureate-na என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவை புலவர்னு சொல்லுவாங்கல்ல தமிழில். அது யாருன்னா இவங்க கிடையாது, இவங்களோட ஹஸ்பண்ட். ஓகே, he was also a poet and this madam, she was also a poet. Okay, and she has written lots of poems and all fascinating, very, very interesting poems. Okay, so and this poem is also genuinely constructed poem. அழகாக பில்டு பண்ணி சூப்பராக எழுதியிருப்பாங்க அந்த போயம். ஓகேயா, இதை நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ. அந்த ரைமிங் ஸ்கீம் எல்லாம் எவ்வளோ அழகாக இம்ப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். எல்லா வேர்ட்ஸும் ரைமிங் எப்படி ரைமிங் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, ரிவர் ஏன்னு வச்சுக்கலாம் அது. ஓகே, வே இதுக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் பி. டான்சிங், இந்த மூணுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை, சி. டான்சிங் அண்ட் கிளான்சிங் தே ஆர் ரைமிங். ஓகே, சி. அண்ட் வே அண்ட் பிளே தே ஆர் ரைமிங், ஸோ பி. வே அண்ட் பிளே they are rhyming, dancing and glancing rhyming. So if it is not visible, this will not be visible clearly because you would be watching in your smartphones. So you do not have a big screen, therefore this seems very, very small. Okay, so what I want you to do is take your book and just look at your book. Okay, so on the rhyming scheme பாருங்களேன், வே, play, dancing, glancing எவ்வளோ அழகாக ரைமிங் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்களேன், ஸ்மூத் யூத், லீப்பிங் ஸ்வீப்பிங், அழகாக ரைம் ஆகிற பேர் எழுதியிருக்கிறாங்களா? ஓகே, ரைமிங் ஸ்கீம் அதே தான், ஏபிசிசிபி. ஓகே, இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் இது ஏ பி, ஸ்மூத் அண்ட் யூத், ஸோ பி. இதுவும் ரைமிங் ஆகுது, ஸோ சேம் சிசி. ஓகே, இங்கே பாருங்களேன், டைம், ப்ரைம், மோஷன், ஓஷன், அதே தான், ஏபிசிசிபி. இங்கே பாருங்க, சவுண்டட் அண்ட் ரவுண்டட், சிடி, eternity, C, into the sea, eternity. So A, B, C, C, B. Okay, so the rhyming scheme எவ்வளோ அழகாக ரைம் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ whenever before reading the poem you must note how beautifully it's constructed. ஒரு போயம் எழுதுறதும் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ லைக் பில்டிங் அ ஹவுஸ். ஒரு வீடை கட்டுற மாதிரி தான். அழகாக பிளான் பண்ணி பூந்தொட்டியெல்லாம் முன்னாடி வச்சு நல்லா டிசைனான கதவுகள்லாம் போட்டு நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு. ஓகே, ஸோ எத்தனை மாடி எல்லாமே இன்ஜினியர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு,
he plans it beforehand, right? Before constructing a house, he writes a plan. And the masons, they build according to the plan given by the engineer கொடுத்த பிளான் படி தான் வீடு கட்டுறாங்க. அப்படி தானே? அந்த காலத்தில் சும்மா மண்ணையும் கல்லையும் வச்சு சும்மா கை வந்தபடி கட்டுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. we genuinely plan. Okay, we plan and we build a house. We give a structure beforehand. ஓகே, முன்னமே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பிளான் பண்ணி அது மாதிரி தான் நம்ம வீடு கட்டுறோம். அதே மாதிரி தான் ஒரு போயம் அழகாக பிளான் பண்ணி சூப்பராக ரைமிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக அதை ஒரு கோர்வையாக கோத்து அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா போயம் எழுதுவாங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் போயம்ஸ். ஓகே, ரொம்ப அழகான போயம். ஓகே, சரிப்பா, இந்த போயமில் என்ன தான் சொல்லியிருக்காங்க? You would understand by the heading. Okay, river. So it speaks about the river. ஆரை பற்றி தான் இந்த போயமில் பேசியிருக்காங்க. ஓகே, so most of you would have visited a river. Amarabharani. There are lots of streams and rivers in Kalakkad. I used to take bath often. I used to go to Talayanai. And there are minute streams nearby my house, and I used to take bath there. Okay, so as we are villages, நம்ம எல்லாருமே வில்லேஜில் வாழ்கிறதுனால most probably everyone would have visited a river, everyone would have taken bath in a river. கண்டிப்பாக ஆற்றுல நல்லா என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே குளிச்சிருப்பீங்க. ஓகே, சரி, இப்போ let me ask you about the river. ரிவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஃப் இட் வாஸ் அ லைவ் கிளாஸ் நம்ம அழகாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். பட் சின்ஸ் தேர் இஸ் நோ வே, I'll tell all the answers by myself. ஓகே, நானே எல்லா கொஷின் கேட்டேன், நானே அதுக்கு ஆன்சரும் சொல்லிடுறேன். சரியா? சரி, ஓகே. ஒரு ரிவர் எப்படியெல்லாம்ப்பா இருக்கும் ஒரு ரிவர்? ஓகே, சம்டைம்ஸ் த ரிவர் ரன்ஸ் வெரி ஸ்மூத். It is so smooth that you doesn't know that if it is running or is staying still. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஓடும்னா பார்த்தா ஓடுற மாதிரி இருக்காது. அந்த ரிவர் தண்ணி அப்படியே கெட்டி கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அழகாக மெதுவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். மேலே ஒரு இலை விழுந்தால் தான் அந்த இலை போகிறத வச்சு ஆறு ஓடிக்கிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஓகே, இட்ஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியராக இருக்கும் ஆறு. சரியா? சில நேரம் ஸ்மூத்தாக இருக்கும், சில நேரம் பாறைகள்லாம் கடந்துச்சுன்னு வச்சுக்கோமே, வாட் ஹேப்பன்ஸ்? இட் டேஷஸ் அகேன்ஸ்ட் த ராக்ஸ், மேக்ஸ் ஹியூஜ் நாய்ஸ். இட்ஸ் லைக் ப்ராலிங். அப்படியே கல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தலையணையிலலாம் நிறைய கல் இருக்கும். கல் மேலே முட்டி மோதி அடிச்சுக்கிட்டு வரும். சில நேரம் சில இடத்துல ஸ்மூத்தாக போகும், சில இடத்துல சண்டை போட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிவர், unlike other water bodies, what are the water bodies? Ponds, lakes, streams and seas, oceans. There are many kinds of water bodies, and the river has the cleanest water. Okay, கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆறு தண்ணி மட்டும். குளத்துலலாம் தண்ணி கெட்டி கிடக்கும், அதுக்குள்ளே அழுக்காக இருக்கும், நிறைய பேர் குளிச்சுட்டு போவாங்க அதே தண்ணியில். ஓகே, அது கெட்டி போய் கிடக்கிறதுனால அது சுத்தமாக இருக்காது. ஆனால் ரிவர் அப்படி கிடையாது. இட்ஸ் ஃப்ளோயிங் எவ்ரிடே, இட்ஸ் ஃப்ளோயிங். ஸோ இட்ஸ் கிறிஸ்டல் கிளியர். ஓகே, தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வேர் டஸ் அ ரிவர் எண்ட்? எந்த இடத்துலப்பா ஆறு போய் முடியும்? இட் மிங்கிள்ஸ் வித் தி ஓஷன். கடல் கூட போய் கடைசியாக என்ன பண்ணும்? கலக்கும். ஓகே, ஸோ ஐவ் கிவன் யூ அ ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ரிவர்ஸ். வேறு என்னை விட நிறைய உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் சொல்ல போனால். ஏன்னா நான் கூட அந்தளவுக்கு ஆற்றுல குளிச்சது கிடையாது, நீங்களாம் நிறைய குளிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை விட உங்களுக்கு அதிகமாக ஆறுகளை பற்றி தெரியும். ஓகே, so my question is, does a river and a life have any resemblance? What do you mean by resemblance? ஒற்றுமை. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இந்த ஆறுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? Does it have any resemblance? Our life and the river இருக்குதா? வாழ்க்கைக்கும் ஆறுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? The answer is given in this poem.
இந்த போயமில் தான் அதுக்குள்ள ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ தி author of this poem, Caroline Ann Bowles, she says that our life and the river, both of them have many resemblance, and she has told that in this poem, and she has conveyed that message in this poem. ஸோ அந்த கருத்தை தான் சொல்ல வராங்க, நம்மளுடைய வாழ்க்கையும் ஆறும் கிட்டத்தட்ட ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், bright you sparkle on your way over the yellow pebbles dancing through the flowers and foliage glancing like a child at play. இதில் let me give the meanings of some of the toughest words. ஸ்பார்க்கிள்னா என்ன? what do you mean by sparkle? ஸ்பார்க்னா பளபளன்னு இருக்கிறது, கண்ணாடி மாதிரி இருக்கிறது. ஓகே, தட் இஸ் மினுங்கிறது. ஓகே, ஸோ அதுதான் ஸ்பார்க்கிள். பெபிள்ஸ்னால் என்னென்னா சின்ன சின்ன கல்ல, கூழாங்கல்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெபிள்ஸ். ஓகே, ஸோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஃபாலியேஜ்? ஃபாலியேஜ் மீன்ஸ் அந்த கச்சடான்னு சொல்லுவோம்ல, இலை, கம்பு, ஆற்றுல வேறு என்னெல்லாம் வரும், நிறைய இந்த அழுக்கெலாம் இருக்குல்ல, ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வரும்ல, அதுதான் வந்துட்டு என்னதுன்னா ஃபாலியேஜ். அதாவது இலை, மரப்பட்டை, சின்ன சின்ன கம்பு, செடி, இந்த குப்பை, இதெல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு வரும் தெரியுமா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாலியேஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஸ்பார்க்கிள், பெபிள்ஸ் அண்ட் ஃபாலியேஜ். கிளான்சிங்னா என்ன தெரியுமா? அப்படி உரசிக்கிட்டு வர்றது. ஓகே, கிளான்சிங் மீன்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதும் கிளான்சிங் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உரசிக்கிட்டு வர்றதும் கிளான்சிங் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த மீனிங்ஸ் ஆஃப் த டஃபஸ்ட் வேர்ட்ஸ். நவ் லெட் அஸ் கெட் இன்டு த மீனிங். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், நதியே நதியே சின்ன நதி. எதனால இந்த இடத்துல லிட்டில் ரிவர்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். லிட்டில் ரிவர் மீன்ஸ் when the river originates. Okay, where does the river originate? Many rivers originate from the Western Ghats. It originates from the fountains. நீர் ஊற்றுகளிலிருந்து தண்ணி என்ன பண்ணுது? புறப்பட்டு வருது. சரியா? நீர் ஊற்றுலேருந்து வர்றது தான் என்னது? ஆறு. ஓகே, ஸோ when it springs out from the fountain, it's little in size. அது சின்னதாக தான் இருக்கும். அது கொஞ்சம் தூரம் வந்து மற்ற சின்ன சின்ன ஆறோட கலந்து அப்படி பெருசாகி ரொம்ப பெருசாகிடும். ஓகே, ஸோ when it originates from a fountain or from a spring, it's little in size, it's small in size. Okay, so river river little river, நதியே நதியே சின்ன நதியே, bright you sparkle on your way. நீ போகிற இடத்துலலாம் கண்ணாடி மாதிரி மினுக்கிறியப்பா, மினுமினுங்குதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, நீ போகிற வழியிலெல்லாம் பளபளன்னு மினுங்குதப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? பெபிள்ஸ்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி கல். அந்த கல் மேலே போகும்போதெல்லாம் அப்படி அந்த ஆறு பார்த்துருக்கீங்களா? it doesn't flow straight if there are too many pebbles on the bed of the river. ஓகே, பெபிள்ஸ் நிறையா கிடந்துச்சுன்னா அது மேலே இப்படி ஏறி இப்படி போகும்ல, ஸோ அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போறியப்பா, அதான் சொல்கிறாங்க. ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், யூ ஆர் டான்சிங் ஓவர் த எல்லோ பெபிள்ஸ். எல்லோ பெபிள்ஸ் மேலே அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போறியப்பா. த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங், பக்கத்தில் இருக்க பூக்களெல்லாம் அப்படியே உரசிக்கிட்டே போறியப்பா. யூ ஆர் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலியேஜ் கிளான்சிங், அந்த குப்பையையும் அந்த பூக்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உரசிக்கிட்டே போகிறேன். லைக் அ சைல்ட் அட் பிளே. இதை பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை விளையாடுற மாதிரியே இருக்கு. இஸ் இட் ட்ரூ? எஸ். ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? இஸ் இட் லிட்டில்? அது சின்னதாக இருக்குமா? ஓகே, ரிவரும் சின்னதாக தான் இருக்குது. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, நல்லா பல மினுங்கிக்கிட்டே இருக்குது. குட்டி குழந்தைங்க எப்படி இருக்கும்? When we grow up, we have pimples and we become dark. And என்ன பண்ணுறோம்? நாங்கள் வளரும்போது தான் பரு வருது, அது வருது, இது வருது. ஆனால் பிறக்கும் போது இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. அப்படிதானே?
எப்படி இருந்தோம்? நல்லா பளபளன்னு இருந்திருப்போம். அப்படிதானே? எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சி இருப்பாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும். இப்போ அப்படியே இருக்குது, நல்லா சொரன்னு இருக்குது. அப்படி தானே முகம்? ஸோ சின்ன பிள்ளைங்க ரொம்ப பளபளன்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ எஸ், ரிவரும் அதே மாதிரி ஸ்பார்க்கிள் தான். ஓகே, ஸோ ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங். சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. ரிவர் இஸ் ஆல்சோ டான்ஸிங் வென் இட்ஸ் ஒரிஜினேட்ஸ். அது ஒரிஜினேட் ஆகி தொடக்கத்தில் அதுவும் இப்படி தான் இருக்குப்பா. த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலேஜ் கிளான்சிங். அப்படியே உரசிக்கிட்டே, சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே உரசிக்கிட்டே போவோம், பார்த்துருக்கீங்களா? நாட் கிளான்சஸ் அட் பீப்புள். அதேமாதிரி யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள அப்படி தொட்டு பார்க்கும், தெரியுமா சின்ன குழந்தைங்க? இஃப் யூ மைன்யூட்லி நோட்டட் யூ ஹவ் சீன் திஸ் திங்ஸ். தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ சைல்டு. அண்ட் வென் த ரிவர் ஒரிஜினேட்ஸ், ஒரு ரிவர் வந்துட்டு ஒரு ஊச்சிலேருந்து புறப்பட்டு வரும்போது அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்குது. ஒரு குழந்தையோட கேரக்டரும் ஒரு ரிவரோட கேரக்டரும் டியூரிங் த இனிஷியல் ஸ்டேஜ் they resemble each other. Okay, next, river swelling river, on you rush through rough and smooth, louder, faster, brawling, leaping over rocks by rose banks sweeping like impetuous youth. Okay, what does it say? என்ன சொல்லுதுன்னா, ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் நீ போக போக விரிஞ்சுக்கிட்டே போகிற. ஸ்வெல்லிங்னா வீங்கிறது. ஓகே, விரிகிறது. ஓகே, அதான் ஸ்வெல்லிங். அண்ட் தென் brawling. what do you mean by brawling means fighting. louder means ரொம்ப சத்தமாக, ஃபாஸ்டர். brawling means fighting. leapingனா தாவி குதிக்கிறது, அதான் leaping. ஓகே, ரோஸ் பேங்க்ஸ். what do you mean by ரோஸ் பேங்க்ஸ்னா அதாவது ரோஜா பூ செடியாக இருக்கும், அது பக்கத்தில் ரிவர் இருக்கும்ல, கரையில் இருக்கும்ல, ரோஜா பூவாக நிறையா இருக்கும். தாள் ரோஜா பார்த்துருக்கீங்களா? தாள் ரோஜா காட்டிலலாம் இருக்கும். அந்த ஆறு பக்கத்தில் நிறைய தாள் ரோஜா இருக்கும். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ் பேங்க்ஸ். ஓகே, ஸ்வீப்பிங்னா அப்படியே வலிச்சுக்கிட்டு போகிறது. ஓகே, ஸோ தேட் இஸ் கால்ட் ஸ்வீப்பிங். லைக் இம்பெட்டுவஸ் யூத். what do you mean by impetuousனா யோசிக்காமல் டக்குன்னு ஆக்ஷன் முடிவெடுக்கிறது, டக்குன்னு எதிர்த்து பேசுறது. பீப்புள் ஹூ டேக் ஆக்ஷன் விதவுட் நோயிங் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஓகே, இதனால் என்ன விளைவு வரும்ன்றது யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு எதிர்த்து பேசுவாங்க, டக்குன்னு முடிவெடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் இஸ் இம்பெட்டுவஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க மேம்? த ஆத்தர், ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், நதியே விரிஞ்சுக்கிட்டே போகிற நதியே, on you rush through rough and smooth. sometimes you are rough, sometimes you are smooth. அப்படி ஸ்மூத்தாக போகிற, சில நேரத்தில் இப்போ ரஃப்பாக போகிற. ஒரிஜினேட் ஆகும்போது இட் வாஸ் ஒன்லி ஸ்மூத். இப்போ அப்படி கிடையாது. சில நேரம் ரஃப்பாக இருக்க, சில நேரம் ஸ்மூத்தாக இருக்க, சில நேரம் கல்லுகள் மேலெலாம் என்ன பண்ணுற, ஏறி போகிற, இன்னும் ரொம்ப சத்தம் போடுற. ஓகே, ஸோ யூ ஆர் லவுடர், ஃபாஸ்டர், brawling and leaping. என்ன பண்ணுற, ரொம்ப சத்தமாக இறைச்சலாக இருக்குது. now the river has become bigger. பெருசாயிடுச்சு, நிறைய அங்கங்கே தண்ணியெல்லாம் கலந்து போக ரிவர் ரொம்ப பெருசாயிடுச்சு. now it has, இப்போ இறைச்சலாக இருக்குது. அப்போ இறைச்சல் இல்லை, இப்போ ரொம்ப இறைச்சலாக இருக்குது. now it has become louder and now it has become faster. இப்போ ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. and it is brawlingனா fighting means it is crashing onto the rocks, crashing onto the pebbles. okay, so that is called brawling. அப்படியே இடிச்சுக்கிட்டு போகுது தண்ணி. ஓகே, சண்டை போட்டுக்கிட்டு போகுது. ஓகே, அண்ட் லீப்பிங், இட் இஸ் லீப்பிங். பெரிய கல்லுக்கு மேலே என்ன பண்ணுது, அப்படியே தாவிக்கிட்டு போகுது அந்த தண்ணி. ஓகே, ஸோ இட்ஸ் லவுடர், ஃபாஸ்டர், brawling, leaping over rocks by rose banks sweeping. அப்படியே அரிச்சுக்கிட்டு போகுது, எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு போகுது. ஓகே, இட் இஸ் sweeping everything by the rose banks. ஓகே, லைக் impetuous youth. ஒரு வாலிபன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது, அடங்காத ஒரு வாலிபன் மாதிரி. இஸ் இட் ட்ரூ? எஸ். நம்ம சின்ன பையங்களாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்திருப்போம். ஓகே, ஆனால் இப்போ அப்படியே இருக்கோம்? நோ. ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத். சம்டைம்ஸ் வி ஆர் ஸ்மூத் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஷோ அவர் ஸ்மூத் கேரக்டர்ஸ். பட் டு தி எல்டர்ஸ் அண்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் யங்கர் டு அஸ், வி ஆர் ரஃப் அண்ட் டஃப். ரைட்? பெரிய ஆட்கள்கிட்டலாம் எரிஞ்செறிஞ்சு பேசுவோம்ல, அதுதான். சில நேரம் ரஃப்பாக இருப்போம், சில நேரம் ஸ்மூத்தாக இருப்போம். ஆர் வி லவுடர்?
You know, especially the students of 9th standard, 10th, 11th, 12th, they make too much noise. ரொம்ப சத்தம் போடுவாங்க, அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படிதானே? So they are louder and they are faster. They never walk slowly, you know, they run here and there, they are faster, okay? And then brawling, they involve in fights. You know, small children, they never fight, and the elderly people and the matured people, they never fight. But the intermediate guys, the youth, what do? You always involve in fight, right? So you are brawling and you are leaping. அப்பப்போ பெஞ்ச் எல்லாம் தாவி தாவி குதிக்கிறீங்க, அப்படிதானே? அதே மாதிரி தான் அந்த ஆறும் இருக்குது, ஓகே? ஆன் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பெட்டுவஸ் யூத். ஸோ இப்போது அந்த ரிவர் கொஞ்சம் இப்போ அங்கங்கே தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பெருசாகிருச்சு. இப்போ அதோட கேரக்டர் பார்த்தோன்னா எப்படி இருக்குது? It has the same characters of a youth, of an impetuous youth. அடங்காத ஒரு வாலிபன் மாதிரி அதோட கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. It is fast, it is louder, and it's brawling, and it's leaping, sometimes rough and sometimes smooth, okay? So now it has become a youth. இப்போ என்ன நடக்குது? அடுத்த ஸ்டான்ஸில் என்னன்னு பார்ப்போமா? River, river, brimming river. Brimming means நிறைஞ்சு வழிகிறது, brimming. Brimming river, broad and deep and still as time, seeming still, it's still in motion, tending onward to the ocean, just like mortal prime. You know, this is such a wonderful paragraph. Okay, நீங்கள் இதை நல்லா கவனிக்கணும், சரியா? You must listen this carefully, okay? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வாலிபத்தையும் கடந்தாச்சு. இப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? வாலிபத்தை கடந்ததுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஐ எம் அட் த எண்ட் ஆஃப் மை யூத் டேஸ். நான் என்னோட யூத் டேஸோட கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், அப்படி தானே? ஐ எம் நாட் அ சைல்டு எனிமோர். நான் இப்போ ஒரு குழந்தை கிடையாது. ஐ ஹவ் பிகம் அன் யூத் when I was around 16 years old, and now I am running 23. இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் அட் த எண்ட் ஆஃப் மை யூத் ஸ்டேஜ். இப்போ யூத் ஸ்டேஜ்லேருந்து நான் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, என்டர் ஆயாச்சு, ஓகேயா? இப்போ நான் வந்துட்டு உங்களை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, யூனோ, கிண்டல் பண்ணிக்கிட்டு, யூனோ, அந்த மாதிரி என்னால் இருக்க முடியுமா? நோ, ஐ கேனாட் பி. ஐ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஐ ஹாவ் டு ஏர்ன், ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை ஃபேமிலி, ரைட்? நான் இப்போ ஒரு பொறுப்புள்ள பையனாக நடந்துக்கணும், அப்படி தானே? பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் டிபெண்ட் ஆன் மீ. நோ, ஐ கான்ட் ப்ளே லைக் யூ. உங்களை மாதிரி விளையாட முடியாது, ஓகே? நீங்கள் விளையாடுறது தப்புன்னு சொல்லலை. உங்கள் வயசில் இருக்கும்போது நானும் விளையாண்டேன், உங்களை மாதிரி தான் சண்டை போட்டேன், உங்களை மாதிரி தான் கொஞ்சம் அடங்காமல், அப்படி தான் இருந்தது. தட் இஸ் ஏஜ், ஓகே? ஏஜ் ஃபேக்டர், ஓகே? பட் நவ் கேன் ஐ பி லைக் தட்? நோ, ஐ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் மை ஷோல்டர்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிவரும். இப்போது நவ் இட் இஸ் பிரிம்மிங், அதாவது ஒரு நல்ல ஆழமான ரிவராக மாறிடுச்சு அந்த ரிவர் போக போக, சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ரிவர் உருவாகி வருது. இப்போ தாமிரபரணி ஆற்றையே எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மலையில் உருவாகுது. இப்போ குடகு மலையில் வந்துட்டு காவிரி ஆறு உருவாகும் போது இட் இஸ் வெரி வெரி ஸ்மால், சின்னதாக தான் உருவாகுது. போக போக இட் ஜாயின்ஸ் வித் மெனி ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிகம்ஸ் பிக்கர். இப்போ நவ் த ரிவர் ஹேஸ் பிகம் லார்ஜ் அண்ட் இட் ஹஸ் பிகம் வெரி டீப், ஓகே? என்றைக்குமே வந்துட்டு இந்த குறைகுடம் தான் தள்ளாடும், சரியா? அரைக்குறையாக ஒரு குடத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதை தூக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அலம்பும், அப்படி தானே? வி கேனாட் கேரி இட் சேஃப்லி. பட் இன் கேஸ் ஆஃப் அ பாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வாட்டர், இட் இஸ் ஹெவி, பட் இட் இஸ் ஈஸி டு கேரி. அது அலம்பாது. அதே மாதிரி தான் ஆழமே இல்லாத ஆறு ரொம்ப ஆரவாரம் போட்டு இறைச்சல் போட்டுக்கிட்டு வரும். ஆனால் ரொம்ப ஆழமான ரிவர் பாருங்கள், நெவர் மேக்ஸ் நாய்ஸ். இட் இஸ் மூவிங் ஸ்டில். அப்படியே போகிறதே தெரியாது, ஆழமாக இருக்கும், ஆனால் அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், வேகமாக மூவ் ஆகும், ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு வாலிபத்தை கடந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணுறான்? பொறுப்புள்ளவனாக நடந்துக்கிறான். ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், யூனோ, இட் டசன்ட் மேக், யூனோ, ஹீ இஸ் நாட் வெரி லவுடர், ஹீ இஸ் நாட் ஃபாஸ்டர், he doesn't involve in brawls and fights, he doesn't leap here and there. He has too much responsibilities, okay? So broad and deep and still as time. இந்த உலகத்தில் wind, காற்று எடுத்துக்கோங்க. does it have sound இருக்கா?
காற்று கடந்து போகும்போது சத்தம் போட்டுக்கிட்டே கடந்து போகும், அப்படி தானே, இரைச்சல் போட்டுக்கிட்டே சத்தம் போகும். தண்ணி கடந்து போகும்போது இட் மேக்ஸ் நாய்ஸ் when it passes by. A wind makes noise when it passes by. Okay? And fire, does it have sound? Yes, it has sound. Everything in this world has time. Everything in this world has a sound when it passes. அது மூவ் ஆகி போகும்போது அதுக்கு சவுண்ட் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தான் கடந்து போகும், சத்தம் போடாமல் கடந்து போகும். எது தெரியுமா? டைம். டைம் மட்டும்தான் அந்த உலகத்தில் கடந்து போகும்போது சத்தமே போடாமல் கடந்து போகும். அதே மாதிரி தான் ஒரு வாலிபத்தை கடந்த ஒரு மனிதனும் he doesn't boast himself. போஸ்ட்னா ரொம்ப அவனே பெருமைப்படுத்திக்கிட மாட்டான், ரொம்ப வெளியே காட்டிக்க மாட்டான். he is quiet, he becomes quieter compared to his youthful days. அவனோட யூத்ஃபுல் டேஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாகிறான், பொறுப்புள்ளவனாக நடந்துக்கிறான். அவன் அமைதியாக இருந்தாலும் even though he is still as time, ஒரு கால கடந்து போகிற மாதிரி அமைதியாக கடந்து போனாலும் சீமிங் ஸ்டில், பார்க்குறதுக்கு வேணால் அமைதியாக இருக்கலாம், இட்ஸ் ஸ்டில் இன் மோஷன். அந்த ஆறு பார்க்குறதுக்கு வேணால் மூவ் ஆகாத மாதிரி அப்படியே தண்ணி கடந்த மாதிரியே இருக்கும், ஆனால் அது மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வாலிபத்தை கடந்த ஒரு மனிதனும் அப்படி தான் இருக்கிறான். he seems still, பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிறான். பட் he crosses, he is in motion, he is working every day, he is meeting the family expenses, he takes care of the family, he takes care of his children, he makes the family run. அவன் ஃபேமிலியை வந்துட்டு என்ன பண்ணுறான், மெதுவாக ஒவ்வொரு நாளும் உழைச்சி அவனோட குடும்பத்தை காப்பாற்றுக்கிறான். சரியா? now you are in this stage, you are a 9th standard student and you are in this stage, you are no more a child. நீங்கள் இப்போ குழந்தை கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஓகே? and your parents, they are in this stage. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. சரியா? அவங்க ரொம்ப ஆரவாரம் பண்ண மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க, சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. பட் தே ஒர்க். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. எதுக்காக? இன் ஆர்டர் டு மேக் யூ சர்வைவ். உன்னையை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே? டெண்டிங், சீமிங் ஸ்டில் yet still in motion, tending onward to the ocean just like a mortal prime. அது வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த ரிவர் தன்னுடைய பாதையை ஒரு கடலுக்கு நேராக செலுத்தி கொண்டிருக்கிறது. இட் இஸ் என்டரிங் இன் டு த லாஸ்ட் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். கடைசி காலத்தை நோக்க வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே? சரி. ஆஃப்டர் 50 years what happens? he enters his last stage. அவனோட கடைசி ஸ்டேஜுக்கு போகிறான். now you are a youth, you are in this stage. when your parents come to this stage, உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த கடைசி காலத்துக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க. now you have come to this stage. okay? இப்போ now what happens? river, headlong means keeping your head like this and running fast. okay? that is called headlong. okay? down you dash into the sea. இப்போ சீல போய் கடைசி அந்த ரிவர் என்ன பண்ணுது, கலக்குது. கடைசியாக கடலில் போய் அந்த ரிவர் கலக்குது. see that line hath never sounded. யாராவது கடலோட ஆழத்தை வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது உண்டா, லைன் பண்ணி சொன்னது உண்டா? no, it's impossible. people say the Mariana Trench is the deepest place in the earth. Mariana Trench ஒரு இடம் இருக்குது, அதுதான் கடலோட ரொம்ப ஆழமான பகுதி. it is around 10 kilometers, 10 கிலோமீட்டர் உள்ள ஆழம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. but yet one cannot confirm that that is the deepest place in the ocean, because there may be other deepest places in the ocean. okay? see that line hath never sounded, see that sail hath never rounded. யாராச்சும் இந்த முழு கடலையும் சுற்றி பார்த்தது உண்டா? கஷ்டம். no, it's impossible. it is too big to be rounded, to be sailed. see that sail, hathna பழைய காலத்தில் ஹேவ்ன்றது, ஹேவ்ன்னு நம்ம இப்போ சொல்கிறது அந்த காலத்தில் ஹாத்துன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே? see that sail hath never rounded. யாராவது சேல் பண்ணி போயிருக்காங்களா? ஃபுல்லாக கப்பல்லே ரவுண்ட் அடிச்சிருக்காங்களா? இல்லை. சீயை யாராவது அதோட ஆழத்தை கிளியராக சொல்லியிருக்காங்களா? இல்லை. நோ. லைக் எட்டர்னிட்டி. அதே மாதிரி ஒரு மனுஷனும் என்ன பண்ணுறான், தன்னுடைய கடைசி காலத்துக்கு அப்புறம் சீனா அந்த இடத்துல சாகு, அவனோட டெத்தை வந்துட்டு என்ன பண்ணுறான், அனுபவிக்கிறான். ஆஃப்டர் ஹீஸ் டெத் he goes to the kingdom of heaven. என்ன பண்ணுறான், இறைவன் பக்கத்தில் அவன் போயிடுறான். ஆஃப்டர் தட் he never dies, his time never ends. அதுக்கப்புறம் அவனோட காலம் முடிவடைவதே இல்லை. லைக் அ லூப் it is going on and on and on, like eternity it is going on and on.
ஸோ இந்த உலகத்தில் நம்ம ஒரு சைல்டாக இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு வாலிபனாகவும், அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்ட் அடல்ட் ஆகும். ஆஃப்டர் தட் வி பிகம் ஓல்ட் அண்ட் வி மீட் த டெத். வி டை ஒன் டே அண்ட் ஆஃப்டர் அவர் டெத் we enter eternity. Eternity means no more dying after that. அதுக்கப்புறம் நம்ம சாகவே மாட்டோம், ஒரு தடவை தான் சாவோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லவனா வாழ்ந்தா we enter the kingdom of heaven or you go to the hell. Okay, இல்லை நரகத்துக்கு போவேன், இல்லாட்டி பரலோகத்துக்கு போவேன். Okay, so anyone. So you have to decide. Okay, after that no more death. So if you are a good person, if you follow good principles while you have time in this world, you enter the kingdom of heaven, you live with God. Okay, so you enter eternity. அதே ஒரு ஆறு வந்துட்டு கடல்ல கலந்து அதோட வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி நம்ம டெத்தை மீட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்கிறோம். Okay, see, so we are a child, so the river is also a child. Okay, so when it originates from the fountains, it also has the qualities of a child. After that it swells and it becomes a youth. After that it becomes a matured adult. Okay, it becomes deep stillness time and it is yet in motion, and then it enters the last stage of its career. It meets the sea. So like we meet death in our life. Okay, so river, no, it has all the resemblance to the life of mankind. Okay, so this is a memory poem. Kindly learn this poem by heart this poem, and write the entire poem 3 times. Okay, 3 times, and you have to send me the homework in the WhatsApp group. Okay, and on killing a tree, when I thought that poem, I failed to mention that it was a memory poem. So please write on killing a tree, that poem thrice, 3 times. Okay, so you have to write 2 poems. Okay, on killing a tree 3 times, the river 3 times, totally 6 times. Okay, and you have to send me that in the WhatsApp group. Okay, thank you so much. If you have any doubt, please mention your doubts in the comment section, which I'll be clarifying in the next class. Thank you.